வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பியாண்ட் த பவுண்டரி எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஓரமாக நிற்கிற நம்ம கிட்டவா அட்டாக் பண்ணி அவனோட கதையை முடிக்க இந்த ஸ்பிரிட் ட்ரை பண்ணால் மீராய் அவங்களோட ஸ்குவாடை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணி அவனை காப்பாற்றிட்டாங்க. ஆனாலும் அந்த ஸ்பிரிட் ஒன்றும் உயிரோட தான் இருக்குது. ஸ்பிரிட்டை தோக்கடிக்கிறதுக்காக அதோட கண்ணை குறி வச்சு அட்டாக் பண்ணணும். மீராய் இப்போ தான் அந்த விஷயத்தை பற்றி கற்றுக்குறாங்க. இந்த கேப்பில் ஸ்பிரிட் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு தப்பிச்சு வெளில போக இவங்களும் அதை பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி போட்டு தலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்டாக் மேலே அட்டாக்கை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்க நம்ம மீராயோட பவரை தடுக்கிறதுக்கு அந்த ஸ்பிரிட் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. பாட்டுன்னு பார்க்கில் இருக்க மண்ணை இவங்களோட முகத்தில் தட்டி விட்டு பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணால் சுத்தமாக அது கூட வேலைக்கு ஆகல. நம்ம மீராயோட பவர் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்கனால இந்த ஸ்பிரிட்டை அசால்ட்டாக சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு காட்டெல்லாம் போதுன்னு சட்டின் அதோட கதையை முடிக்கிறதுக்காக இவங்க கொஞ்சம் சீரியஸாக இப்போ டக்குன்னு மண்ணுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு மறைஞ்சிருந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனாலும் அசால்ட்டாக அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட வெப்பனை நம்ம டார்கெட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு பிடிச்சிக்கிட்டு அதோட த்ரெட் எல்லாமே பயன்படுத்தி இவங்களோட கத்தியை லாக் பண்ணிடுச்சு. ஒரு பக்கம் இவங்களோட கத்தியை லாக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அது கையோட ஷேப்பை வெப்பன் மாதிரி மாற்றி இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது அவங்களோட பிளட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலிமா பொடியிலேருந்து கத்தி எஸ்கேப் ஆகி இப்போ திருப்பி கத்தியை உருவாக்கி அதை 2 துண்டாக பொழந்து எடுத்துட்டாங்க. கதையை முடிக்கிறதுக்காக கண்ணை அட்டாக் பண்ண போது லைட்டாக இவங்க தயங்கினால அந்த குறி இப்போ லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. என்னதாவது ஒரு ஷேடாக இருந்தாலும் அதோட உயிர் எடுக்க நினச்சி இவங்களுக்கு லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. பேசாமல் இதை இப்படியே விட்டுட்டு போயிடலாமான்னு கேட்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மாதம் நீ எப்படி சாப்பிடுவ, வீட்டுக்கான வாடகைலாம் எப்படி கட்டுவேன்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் சண்டை போடுறதுக்காக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பொண்ணு கூட சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதோட ஷேப்பை விங்ஸ் மாதிரி மாற்றி அந்த இடத்த விட்டு இப்போ பறந்து போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு மீராய் அவள் கையில் இருக்கிற மோதிரத்தை எடுத்துட்டா அவளோட ரத்தத்தை திருப்பி லிக்விட் ஷேப்புக்கு அவரால் மாற்ற முடியுது. அந்த பிளட் மூலியமா நம்ம ஷேடை அட்டாக் பண்ணதும் மேலே பட்டதோ அது ஆசிட் மாதிரி உருக ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே தப்பிக்க முடியாமல் இந்த ஷேடு வசமாக மாட்டிக்க கண்ணை குறி வச்சு அதோட கதையை இப்போ முடிச்சிட்டாங்க. ஷேடை முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே இருக்க ஸ்டோன் இவங்களுக்கு கிடைக்கிது. இதை விற்கிறது மூலியமாக தான் காசு சம்பாதிக்க முடியும். ஐயாக்கான இந்த ஏரியாவில் ஒரு அப்ரைசர் இருக்காங்க. அவங்களோட இடத்துக்கு நான் நாளைக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். இதோட வேலை எவ்வளோன்னு அவங்க அப்ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மீராயோட கையில் லைட்டாக அடிபட்டிருக்கு. பேண்டேஜ் யூஸ் பண்ணி அந்த காயத்தை இவன் கவர் பண்ணுறான். இந்த நிலைமையில நீ என்னோட ரத்தத்தை தொட்டா உனக்கு தான் ஆபத்துன்னு மீராய் வார்னிங் கொடுக்குறேன். ஆனால் அதை பற்றிலாம் நம்ம ஹீரோக்கு கவலை இல்லை. இதுகிட்டேருந்து அப்பார்ட்மெண்ட்டில் நீ என்னை காப்பாற்றினால பதிலுக்கு நான் உனக்கு செய்கிற உதவியே நினச்சிக்கோ. ஆல்சோ லிட்ரேச்சர் கிளப்பில் நான் ஒரு மெம்பராக இருக்கிறேன். மொத்தமாக நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். நீ எங்கள் கூட சேர ஆசைப்படுறியான்னு கேட்க முடியாதுன்னு அந்த விஷயத்தை இவன் மறுத்துட்டா. நீயே கூட சேர்ந்து சுற்றினா கண்டிப்பாக அதனால உனக்கு தான் பாதிப்பு ஏற்படும். என்னால் மற்றவங்க கஷ்டப்படுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைன்னு. இப்போ நம்ம ஹீரோ திரும்பி வீட்டுக்கு வந்து பார்க்க போது அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸ்பிரிட் பவரை பயன்படுத்தி இந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவால் இந்த லெட்டரை இப்போதைக்கு படிக்க முடியாது. அடுத்த நாள் காலையில் மீராயை கூட்டிகிட்டு ஐயாக்காவை மீட் பண்ணுறதுக்காக அவங்களோட இடத்துக்கு போயிட்டா. இந்த இடத்த சுற்றி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாதாரண மனுஷங்களால் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. கதவு தட்டினதுக்கு அப்புறமா அங்கே வேலை செய்கிற ஷிண்டோன்னு ஒரு பொண்ணு வர. ஐயாக்கா நேற்று நைட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தனால இப்போ கொஞ்சம் டயர்டாகி தூங்கிட்டு இருக்காங்களாம். ஷிண்டோ பார்த்ததும் மீராய் அவளோட ஸ்வாட் எடுத்து பொழந்தெடுக்க தயாராகிட்டா. இவ ஒரு ட்ரீம் ஷேட், இவ மனுஷன் மாதிரி இருக்கிறனால நீங்கள் ஏமாந்துட்டீங்களா, இவ ஷேடுன்னு ஒரு விஷயத்த உங்களால் பார்க்க முடியலையான்னு. அவசரப்பட்டு இந்த பொண்ணை நீ அட்டாக் பண்ணிடாத, இவ ஒரு ட்ரீம் ஷேட்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எல்லா ஷேடும் கெட்டவங்க கிடையாது. எப்படி நான் இருக்கிறேனோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நல்லவங்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹண்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து கொடுத்த சர்டிஃபிகேட்டை நம்ம மீராய் கிட்ட காட்டுறா. இந்த ஏரியாவுக்கு அஃபிஷியலாக அவங்க எங்களை தான் அப்ரைஸெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்க போது மிட்சுக்கி அந்த இடத்துக்கு வந்துட்டா. இப்போ மீராய் அண்ட் மிட்சுக்கி 2 பேரையும் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். ஆல்சோ நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நேற்று நைட்டு நாங்கள் ஒரு ஷேடை பார்த்தோம். அந்த ஷேடு ரொம்பவே அக்ரெசிவாக நடந்துக்குச்சுன்னு. நார்மலாக இதுங்களோட குணம்லாம் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்காது. இப்போ இது மாறினதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா நம்ம ஹீரோ விசாரிக்க. அப்படி காரணம் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன்னு மிட்சுக்கி பிடிவாதமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் கிளப்பில் ஜாயின் பண்ணுற விஷயத்தை பற்றி நம்ம மீராய் கிட்ட கேட்க அதுக்கான முடிவை தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக இந்த மாதிரி கிளப்பில் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா மீராய் நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. மதியானம் லஞ்ச் டைமில் வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான் வாங்குறதுக்கு அவகிட்ட காசு இருக்குது. அதை நினச்சி அவள் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க போது நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ராவாக அவளுக்காக ஒரு ரைஸ் பால் வாங்கி கொடுக்குறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு இருக்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மொட்டை மாடியில் இருக்க ஹீரோமையை மீட் பண்ணுறான். கொஞ்ச நாளாகவே இந்த ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு. உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்துக்க, உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்குள்ளே நீ போனேன்னா அதனால் கடைசியில் நீ தான் பாதிக்கப்படுவ அப்படின்னா அதுக்கான காரணம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாப்பா எனக்கு தெரியும், ஆனால் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்க டீலை நீ மறந்துடாத. மற்றவங்க கூட நீ கூட்டு சேராமல் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன். இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா மீரா எங்கே இருக்கான்னு நம்ம ஹீரோ கேம்பஸ் ஃபுல்லாமே சர்ச் பண்ணிட்டு இருக்கான். பட் எங்கே தேடியுமே அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவளும் கடைக்கு தான் போயிருக்கணும்னு அந்த ஐயாக்காவோட இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். பட் அங்கேயும் மீராயை ஆளை காணோம். நம்ம ஹீரோட டீச்சர் அவங்க கேப்சர் பண்ண ஸ்பிரிட் ஸ்டோனை விற்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. கொஞ்ச நாளாக நான் சண்டை போகிற ஷேடு எல்லாமே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குன்னு அவங்க கூட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
மீரா இன்னும் ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்தாலாம் நம்ம ஹீரோ விசாரிக்க அப்படி யாரும் வரலன்னு ஹயாக்கா சொல்கிறாங்க. ஆல்சோ இந்த இடத்த சுற்றி இருக்க பேரியர் கொஞ்சம் பழசாக மாறிட்டு இருக்கனால இன்னைக்கு காலைல தான் புது பேரியரை அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த பேரியரை மாற்றின விஷயத்த ஹண்டர்ஸ் எல்லாருமே அசால்ட்டாக உணர்ந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம மீரா அப்படி கிடையாது. கடை எங்கே போச்சுன்னு தெரியாமல் இந்த இடத்த சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருக்க மிட்சுகி நம்ம மீராயை பார்த்ததும் இவன் கடையை தான் தேடிட்டு இருக்கான்னு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டாக ஐயாக்காவோட கடைக்கு கொண்டு வந்துட்டாங்க. மீராய்க்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கும் அக்கிட்டோக்கோ என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு கேட்க, பெருசாக ஒன்றும் இல்லை, நான் உன்னை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம அக்கிட்டோ அங்கே தான் இருக்கிறான். அவங்க அம்மா கிட்டேருந்து வந்த லெட்டரை கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஐயாக்கா ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவோட ஹாலோகிராம் நம்மளால் பார்க்க முடியுது. பூனை மாதிரி காஸ்ப்ளே பண்ணி அவங்க அம்மா ரொம்பவே க்யூட்டாக பேச நம்ம ஹீரோக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு. டக்குன்னு நம்ம ஹீரோ அதை ஆஃப் பண்ணிட்டான். மற்றவங்க முன்னாடிலாம் இந்த விஷயத்தை என்னால் பார்க்க முடியலன்னு அவன் வருத்தப்பட்டு இருக்க போது கரெக்டாக மீரா அண்ட் மிட்சுகி அந்த இடத்துக்கு வராங்க. நடந்த விஷயத்த அவங்களும் பார்த்துட்டாங்க. இந்த லெட்டரை பார்த்ததும் மற்றவங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க உன்னோட அம்மா, உன் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு நினச்சிலாம் நீ வருத்தப்படக்கூடாது. ஸோ அதை நினச்சி நீ பெருமையாக தான் இருக்கணும்னு அந்த லெட்டரை அவன் முன்னாடி இப்போ வலுக்க டைமாக ப்ளே பண்ணுறாங்க. பூனை மாதிரி காஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்க அவங்க அம்மா அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு பூனை மாதிரி பேசினதுக்கு அப்புறமா சொல்ல வந்த முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆபத்தான ஆலோ ஷேடு உன்னோட ஊரை நோக்கி வந்துட்டு இருக்கு. எக்காரணத்தை கொண்டு அதை நீ ஃபேஸ் பண்ணாதுன்னு உனக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த மெசேஜை அனுப்பியிருக்கேன். அந்த ட்ரீம் ஷேடுக்கு ஃபிசிக்கல் ஃபார்மே கிடையாது. ஸோ நம்மளால் அதை அட்டாக் பண்ண முடியாது. அது பக்கத்தில் நீ போகாமல் இருப்பான்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறாங்க. ஆலோ ஷேடை பற்றி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ இப்போ தான் கேள்விப்படுறான். அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த ஷேடுக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. ஸோ அதை அட்டாக்கே பண்ண முடியாது. ஆல்சோ அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. 5A ரேங்க் ஹண்டர்ஸை கூட அசால்ட்டாக 5 நிமிஷத்தில் அது ஒரு தடவை தோக்கடிச்சிருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு விஷயமே புரியுது. ஒரு ஸ்ட்ராங்கான ஷேடு இந்த ஊரை நோக்கி வந்துட்டு இருக்கனால தான் இந்த ஊரில் இருக்க ஷேடு எல்லாமே கொஞ்ச நாளாக ரொம்பவே அக்ரெசிவாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அடுத்து நம்ம மீராய் கொண்டு வந்த ஸ்டோனோட வேல்யூவை இவங்க அப்ரைஸ் பண்ணி மொத்தமாக வெறும் 2000 மட்டும்தான் கொடுக்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஊர் ஃபுல்லாமே சுற்றி வந்ததுக்கு வெறும் 2000 தான் கிடைச்சிருக்கான நம்ம மீராய்க்கு ஒரே ஃபீலிங்கு. நெக்ஸ்ட் மிட்சுகி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம மீராயை பார்த்து உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து சாப்பிட்றதுக்காக நம்ம மீராயை நக்கிட்டோ 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஷேடை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் உதவி பண்ணால. ஸோ அதுக்காக தான் மீராய் அவனுக்காக சாப்பாடு வாங்கி கொடுக்குறா. நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் இப்பயும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதுக்கு மேலே என் பக்கத்தில் நீங்கள் வராதிங்க. அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும். உங்களோட லைஃப்பும் என்னோட லைஃப்பும் டோட்டலாக வேறு மாதிரி. உங்களோட வாழ்க்கை ரொம்பவே அமைதியாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கனவுல மட்டும்தான் நினச்சி பார்க்க முடியும். எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்க, என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு பர்சனை நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறா. அப்படி எபிசோடுக்கு ஒரு எண்டு கடை போட்டாச்சு. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.